ஹாய் ஹலோ காய்ஸ், இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எதனால கதறி அழுந்தாங்க பவித்ரா. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு அடிக்கடி ஒரு விஷயம் நடக்குது. அதுக்கான பின்னணி என்னன்றதாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போற வீடியோக்கான நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணலாம். ரீசெண்டா ஜீ தமிழ்ல நடந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி காம்படிஷன் ஷோ அப்படின்னு சொன்னா சரிகமப்பா சீனியர் சீசன் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சிங்கிங் காம்படிஷன் ரொம்பவே ஆரவாரத்தோட போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட ஃபினாலேக்கு வந்து பாத்தீங்கன்னா நெருங்கவும் ஆரம்பிச்சுட்டாங்க. டிக்கெட் டு ஃபினாலே அப்படின்ற ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா நடந்துட்டு இருக்கு. இதுல யாரு ஃபர்ஸ்ட் அந்த அரியணையை பிடிக்க போறாங்க, கிட்டத்தட்ட 5 சீட் இருக்கு. ஸோ டாப் 5 லிஸ்ட் யாரெல்லாம் வர போறாங்க அப்படின்ற இந்த கியூரியாசிட்டி ரொம்ப பேருக்கு நிறையவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுல கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளால கண்டிப்பா பார்த்துருக்கு நம்மளால கெஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் மெயினா சொல்லணும்னா சபேஷன், சுஷாந்திகா, சிவானி, பவித்ரா, இனியா, ஸ்ரீஹரி, ஹரிஷ் இவங்க எல்லாமே ரொம்ப டாப்பா சூப்பரா பண்ணக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ் தான். பட் இந்த 7 பேர் இப்ப நான் சொன்ன நேம்ல இருந்து யாராச்சும் ஒருத்தர் வெளியே போனா கூட கொஞ்சம் பாத்தீங்கன்னா ஃபீலிங் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பரா பாடுறவங்க. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 12 பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா இருக்காங்க. ஸோ இந்த 12 பேருமே சூப்பரா பாடுறவங்க தாங்க. யாருமே மேலே கீழே அப்படின்னு சொல்ல முடியாது. பட் காம்படிஷன் அப்படின்னு சொல்லும் போது ஒரு எலிமினேஷனும் இருக்கும். அது மட்டும் இல்லாம கொஞ்சம் ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பாடல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பாத்தீங்கன்னா அடுத்த லெவல் மூவ் ஆகிறதுக்கோ இல்ல மற்ற விஷயத்துக்கோ வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் தாண்டி டாப் 5ல வர போறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். பட் பவித்ராவோட விஷயம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பவித்ராவுக்கு நிறைய விஷயத்த வந்து ஃபேவரட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இவங்களுக்கு ஃபினான்ஷியல் ஹெல்ப் பண்ணதாகட்டும் இல்ல மற்ற விஷயங்களுக்கு சப்போர்ட் ஆகட்டும், இவங்களுக்கு ஃபீவர் அப்படின்னாலும் ஒரு சில எக்ஸ்கியூஸ் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த வாரம் ரீசெண்டா ஹரிஷ் அவருடைய பாட்டை பாடிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா ரொம்பவே எமோஷன் ஆகி கதறி அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுடைய லைஃப்ல ஒரு விஷயத்த வந்து கம்பேர் பண்ணி பாத்துக்கிறாங்கன்னு தெரியல. பட் ஒரு சில பாடுகள் நிறைய பாடும்போது கேட்கும் போது எமோஷனலா கனெக்ட் ஆயிட்டு அது வந்து அழ ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால ஒரு கொஞ்ச நேரம் பரபரப்பு கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். பட் இருந்தாலும் இவங்களோட பர்ஃபார்மன்ஸ்ல இவங்க ஃபோக்கஸ் பண்ணி இன்ன வரைக்கும் அடுத்த தலைவல சூப்பரா வந்துட்டு இருக்காங்க. டாப் 5 லிஸ்ட்ல இவங்களும் வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு கூட சொல்லாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கமெண்ட் என்னன்ற விஷயத்த மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.